காலைல எழுந்து பசங்களுக்கு காயெல்லாம் நெறி கொடுத்தம்மா. அந்த காலத்தெல்லாம் கூழ ஆக்கி வச்சிருவோம்மா. சமையல்லாம் பண்ணுற வேலையே கிடையாது. காலைல எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு குழால தண்ணி வரும், தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சு அங்கே குளிச்சுட்டு துணி அங்கேயே துவைச்சிடணும். அந்த குழா தண்ணியை தான் துவைச்சிடுவோம். துவைச்சிட்டு அப்புறம் ஏறு ஓட்டு போவாங்க விவசாயக்காரங்க. அதுக்குள்ளே நாங்கள் மணி 8 மணிக்கெலாம் சாப்பாடு எடுத்துன்னு போனோம். சாப்பாட்டை கரைச்சி எடுத்துன்னு பச்சை மிளகா இல்லை ஒரு காஞ்சி மிளகா இல்லை ஊறுக்காய் இது வரைக்கும் எடுத்துன்னு தூக்கின்னு ஓடுவோம். இதெல்லாம் எங்கள் மாமியார் வீட்டில். எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் குழா தண்ணி. எங்கள் அம்மா வீட்டில் தெரியுமாம்மா, குளத்துக்கு போகணும். நாங்கள் 7 பேர் 9 பேருக்கும் வேலை சமையல் பண்ணி போனோம். நான் அதே எங்கள் வீட்லேயும் கூழு தான். ஆனால் அங்கேயும் ஊறுக்காய் தான் எடுத்து போய் என்னது எள்ளு ஊறுக்காய் அரைப்போம், கொள்ளு ஊறுக்காய் அரைப்போம். அதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுன்னு போகணும். அங்கே ஆளுங்க ஏறு ஓட்டுவாங்க. நிறைய பேர் 6 பேர் 7 பேர்னு ஓட்டுவாங்க. அவங்களுக்கு பெரிய தவளையில் கரைச்சி எடுத்துன்னு போகணும். எல்லாம் தண்ணி நான் தான் போய் குளத்துல போய் தூக்கின்னு வரணும். எல்லாத்துக்கும் மாட்டுலேருந்து ஆட்டுலேருந்து கோழி